நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் ஐயா. தேர்தல் பத்திரமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களான உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. தேர்தல் நிதி சம்பந்தமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குறது சம்பந்தமாக ஒன்றிய அரசு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக பத்திரங்கள் மூலமாக நிதி பெறலாம். அந்த பத்திரத்தில் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது யார் கொடுத்தார்கள் என்பது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது, இந்த நிதி அரசியல் கட்சிகள் பெறுவது குறித்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாகவும் பெற முடியாது என்பதான ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஒரு முழுமையான விசாரணை நடத்தி இது செல்லாது, இப்படி இது செய்வது தவறு என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு வரவேற்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நிதி திரட்டுவதில் பல முறைகேடுகளும் ஊழலும் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய வழிவகை செய்யும். குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது பெரும் முதலாளிகள் ஆளுகிற கட்சிக்குத்தான் இப்படி நிதியை கொடுப்பார்கள். அப்படி கொடுப்பதன் மூலமாக அவர்கள் ஏராளமான சலுகைகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும். அது இந்த தீர்ப்பின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் நிதி பெறுவது என்பது பகிரங்கமாக இருக்க வேண்டாம், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்று கூறியிருப்பதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.